அதன் பின்னே கோசலையை பார்த்து அவளுடைய காலிலே விழுந்து அழ வேண்டும் என்று கருதுகிறான் பரதன். உடனே கோசலையினுடைய அரண்மனைக்கு போகிறான். அங்க அவள் துடித்து போய் நிற்கிறாள். பரதனாலேதான இந்த சிக்கல்கள் ஏற்பட்டது என்ற வேதனையினாலே அவள் இவனிடத்திலே கோபமாக இருக்கிறாள். உடனே சொல்றான், அம்மா, இது என்னுடைய தவறுதல் அல்ல. நான் இந்த ராஜ்யம் வேண்டும் என்று கேட்கவில்லை. நான் தவறான முறையிலே இந்த ராஜ்யத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணம் படைத்தவனாக இருந்தால் நரகத்திற்கு போவேன் என்று சொல்லி அவன் 40 விதமான அதற்கும் மேற்பட்ட விதமான பாவங்களை செய்தவர்கள் எந்த நரகங்களுக்கு போவார்களோ அந்த நரகங்களுக்கு நான் போவேன் என்று சொல்லுகிறான். அறம் கெட முயன்றவன் அருள் இல் நெஞ்சினன், பிறன்கடை நின்றவன் பிறரை சீறினோன், மரம் கெட மண்ணுயிர் கொன்று வாழ்ந்தவன், துறந்த மாதவர்க்கு அரும் துயரம் சூழ்ந்துள்ளோம் என்று பெரிய பட்டியலே தரான். தர்ம நியாயத்திற்கு மாறுபட்டு நிற்கக்கூடியவன், கொஞ்சம் கூட இரக்கமில்லாதவன், பிறருடைய மனைவி இருக்கக்கூடிய வாசலிலே போய் நின்று தவறான எண்ணத்தோடு நிற்கக்கூடியவன், அனாவசியமாக மற்றவர் மேல் கோபப்படக்கூடியவன், மற்ற உயிரிலையெல்லாம் கொன்று அந்த மாமிசத்தை திங்கக்கூடிய பழக்கம் உடையவன், உயர்ந்த தவங்களை செய்தவர்களுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடியவன், இவர்களெல்லாம் எந்த நரகத்திற்கு போவார்களோ அந்த நரகத்திற்கு நான் போவேன். மேலும் சொல்லுகிறான், தாயை பட்டினி போட்டுவிட்டு தன்னுடைய வயிறு நிறைய சாப்பிடக்கூடிய பாவி, தன்னுடைய தலைவன் போர்க்களத்திலே நின்று போராடி கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய உயிருக்கு ஆபத்து நேரும் பொழுது தான் மட்டும் தப்பி படைக்களத்தை எல்லாம் விட்டுவிட்டு பின்னாலே திரும்பி செல்லக்கூடியவன், அவர்கள் செல்லக்கூடிய நரகத்திற்கு நான் செல்லட்டும். தாய் பசி உழந்து உயிர் தளர தான் தனியாய் பெரும் பாழ்வயிறு அளிக்கும் பாவியும், நாயகன் பட நடந்தவனும் நன்னும் அத்தீ எரி நரகத்திற்கு கடிது செல்கையாம் என்று சொல்லுகிறான். என்னன்னு சொன்னா, தாய்ப்பசுவிடத்திலிருந்து கன்றினை பிரித்து அதற்கு கொஞ்சம் கூட பால் கொடுக்காமல் அது துடியாக துடிக்க பசியினால் தவிக்க முழுக்க முழுக்க பாலை கறந்துவிடக்கூடிய கொடியவன், பொது சமுதாய கூடங்களிலே இருக்கக்கூடிய பொருளை திருடுகின்றவன், இதை விட அதிகமாக ஒன்று சொன்னான், செய்த உதவியை மறந்துவிடக்கூடிய கொடியவன், இவர்களெல்லாம் எந்த நரகத்திற்கு போவார்களோ அந்த நரகத்திற்கு நான் போவேன். கன்று உயிர் ஓய்ந்து உக கறந்து பால் உண்டோன், மன்றிடை பிறர் பொருள் வைத்து பத்தினோன் மறைத்து பத்தினோன், நன்றியை மறந்திடும் நயமில் நாவினன் என்று இவர் உறும் நரகு என்னது ஆகவே என்பதாக 40க்கு மேற்பட்ட பாவங்களை செய்தவர்கள் எந்த விதமான நரகத்திற்கு செல்வார்களோ அந்த நரகத்திற்கு நான் செல்வேன் என்கிறான். வள்ளலார் பெருமான் அவர்கள் மனுமுறை கண்ட வாசகம் என்கின்ற பகுதியிலே இதை போல மிகப்பெரிய பட்டியலை தருகிறார்கள். அதை போல நான் அந்த மாதிரியான பாவங்களை செய்தவன் எந்த நரகத்திற்கு செல்வானோ அப்படி அந்த நரகத்துக்கு நான் செல்வேன் என்பதாக சொல்கிறான். இதை கேட்ட உடனே கோசலைக்கு ராமன் காட்டுக்கு போனவன் திரும்பி வந்து விட்டான் என்ற உணர்வு தான் ஏற்பட்டதான். அவனை அப்படியே கட்டி அணைத்துக் கொள்கிறாள். அவர் சொன்னா, தூய வாசகம் சொன்ன தோன்றலை தீய கானகம் திருவின் நீங்கி முன் போயினான் வர கண்ட பொம்மலாள் ஆய காதலாள் அழுது புல்லினாள். தன்னுடைய பையன் மகன் செல்வன் ராமன் காட்டுக்கே போனவன் திரும்பி வந்து விட்டான் என்பதை போன்ற உணர்வினை கோசலை பெறுகிறான். எனவே சொல்றான், பா, இந்த சூரிய வம்சத்திலே எத்தனையோ அரசர்கள் இருந்திருக்கிறார்கள். அத்துணை அரசர்களுக்கெல்லாம் என்ன பேரும் பெருமையும் இருந்ததோ
அவர்களை விடக்கூட நீ மிஞ்சி நிற்கிறாய், நீ ராஜாதி ராஜனடா என்று அவர்கள் தழுவிக்கொள்கிறார்கள். முன்னை நும் குல முதலுள்ளோர்கள்தான் நின்னை யாவரே நிகர்க்கும் நீர்மையார் மன்னர் மன்னவா என்று வாழ்த்தினாள் உண்ண உண்ண நைந்து உருகி விம்முவாள் என்ற அளவிலே மிக வேதனையோடு தன்னுடைய பையன் காட்டுக்கு போயிருந்தாலும் கூட பரதனுடைய இந்த தன்மையை பார்த்துவிட்டு உருகி நிற்கிறாள். இனி தசரதன் இறந்துபட்ட காரணத்தினாலே 14-15 நாட்களுக்கு மேலாக ஆகிவிட்டது. இனி அவனுக்கு உண்டான கடைசி காரியங்களை செய்ய வேண்டும் என்பதற்குண்டான ஏற்பாடுகளை செய்கிறார்கள். அப்ப அந்த காட்டுக்கு இட்டு சென்ற பின்னாலே அந்த சடலத்திற்கு தீ மூட்டுவதற்காக எரியூட்டுவதற்காக பரதன் எந்தேற்கிறான். அப்ப வசிஷ்ட மாமுனிவர் அவரிடத்திலே சொல்லிவிடுகிறார், அப்பா இதை நீ செய்வதற்கு உரிமை இல்லை என்று சொல்லிவிடுகிறான். துடிச்சு போறான். என்னும் வேளையில் எழுந்த வீரனை அன்னை தீமையால் அரசன் நின்னியும் துண்ணு துன்பத்தால் துறந்து போயினன் முன்னரே என்று முனிவன் கூறினான். அப்ப அவனுடைய மனதானது பட்ட பாட்டுக்கு அளவே இல்லை, துடிக்கிறான். அந்த மாதிரியான ஒரு வாசகத்தை சொன்னதை கேட்ட உடனே அவனே இறந்து போனதை போன்ற ஒரு உணர்விலே நின்றானான். அங்க நின்றது அந்த பழைய பரதனே இல்லை, வேறொத்தன் என்று சொல்கிறார்கள் கம்பன். துறந்து போயினன் நுந்தை தோன்றல் நீ பிறந்து பேர் அறம் பிழைத்தது என்ற போது இறந்து போயினன் இருந்தது ஆண்டு அது மறந்து வேறு ஓர் மைந்தன் ஆம் கொலாம் அப்படின்னு அவனுடைய வேதனையை அற்புதமாக படம் பிடித்து காட்டுகிறார் கம்பன். வருத்தப்படுறான், ஐயோ என்னுடைய சூரிய வம்சத்தில் பிறந்த என்னுடைய மூதாதையர்களுக்கு நான் உரிய கடனை கடைசி கால கர்மத்தை செய்ய முடியாதான், ஆனால் நான் அரசு மட்டும் ஆளலாம், அவர்கள் கொடுத்து போயிருக்கக்கூடிய இந்த அரசனை நான் ஆள்வேனோ என்று வருத்தப்படுகிறான். உரை செய் மன்னவர் மற்ற எண்ணில் யாவரே இரவிதன் குலத்து எந்தை முந்தையோர் பிரேத பூசணைக்கு உரிய பேரிலேன் அரசு செய்வதோ ஆவது ஆயினேன். நான் ஆள்வதற்கு உரிய தகுதி உடையவனாக இருக்கிறேனாம், ஆனால் என்னுடைய உறவினர்களுக்கு உரிய கடைசி கால கடனை செய்ய முடியாதாம், அதற்கு நான் தகுதி இழந்தவனாம் என்று வேதனைப்படுகிறான்.